அனைவருக்கும் வணக்கம். அதாவது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட எதிர்கால திட்டத்த வயித்துல கர்ப்பமா இருக்கிறப்பயே வந்து திட்டம் போடுவாங்க. என் குழந்தைய அப்படியெல்லாம் செய்யணும், அப்படியெல்லாம் வளர்க்கணும், இப்படியெல்லாம் சொல்லித் தரணும் அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சொல்லி திட்டம் போடுவாங்க. ஆனா அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்றது யாரும் கவனிச்சுக்கிறது இல்ல. அப்போ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்தவங்க செய்யறாங்க, செய்யல அப்படின்றதெல்லாம் வேணவே வேணாம். எதிர்பார்க்கவும் வேண்டாம். இந்த கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தூங்குங்க தயவுசெய்து. ஏன்னா இன்னைக்கு தூக்கம் தான் மனிதனுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இந்த வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல கதைகள் கேட்டாலே, நல்ல கதைகள் கேட்கறது, நல்ல புக்கு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய 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 நமக்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே செய்யறது இல்ல. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வயித்துல குழந்தைகள் இருக்கிறப்போ பாட்டு நல்ல பாட்டா கேளுங்க. அந்த பாட்டு வந்து எந்த ராகத்துல கேட்டா உங்களுடைய குழந்தைகள் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு எதிர்கால வாழ்க்கை நல்ல பிரதிபலமா கொண்டு வருவாங்க, நல்ல அறிவுத்திறனா வரும் அப்படின்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது காலையில பார்க்க போறது பூபாலன்ற ராகம். இந்த ராகத்தை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. உங்க குழந்தை கன்சீவ் ஆகி கிட்டத்தட்ட 4 மாசம் ஆயிட்டாலே அந்த குழந்தைங்களோட உருவமைப்பு உருவாகிரும், கேட்கும் திறன் வரும். அப்ப பூபாலன் ராகம் காலையிலயும், நைட்டு தூங்க போறப்ப நீலாம்பரி ராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகத்துல உள்ள பாட்டை நீங்க நல்லா கேட்டுட்டு வந்தீங்கனாலே போதும், உங்க குழந்தை ரொம்ப ஆக்டிவா பிரில்லியண்டா இருப்பாங்க. நீங்க வந்து வேற எதுக்கும் போகணும் அவசியமே கிடையாது. இது செஞ்சாலே போதும், சிறப்பு. அதாவது எந்த ஒரு செயலுமே கேட்கறது அப்படின்றது ரொம்ப ஐக்யூ பவர் அவங்களுக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ரெண்டாவது கண்ணால பாக்குறது. இந்த 2 விஷயங்கள் தான் நல்ல நமக்கு போட்டோகிராஃப் மெமரி மாதிரி உள்ள போய் பிரதிபலிச்சு அதை வெளியில வந்து செய்யறதுக்கான ஆயத்தங்கள். அப்ப இதை பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா இப்ப தெரியாது, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வளர வளர உங்களுக்கு அந்த வளர்ச்சி வந்து தெரியும். இந்த பாட்டினுடைய ராகமும் நீங்க செய்யக்கூடிய செயல்களும் ரொம்ப சிறப்பா இருக்கும். செஞ்சு பாருங்க. ஏன்னா இது நல்லா இருக்கு, நல்ல பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத பயிற்சி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். பண்ணி பாருங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.